கைஸ், வெல்கம் டு ஃபேண்டசி ஸ்போர்ட்ஸ் ப்ரெடிக்ஷன். அதாவது இந்த மேட்ச்சில் வந்து எந்த மேட்சோட ட்ரீம் ப்ரிவ்யூ அண்ட் ட்ரீம் ப்ரெடிக்ஷன் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, மெல்பர்ன் ரெனிகேட்ஸ் vs சிட்னி தண்டர். இது ரெண்டு டீமுக்கு இடையில் நடக்கக்கூடிய 22வது பிபிஎல் மேட்சோட ஃபுல் ப்ரிவ்யூ அண்ட் டீம்ஸ் வந்து கடைசி பார்க்க போகிறோம். இந்த மேட்ச் எப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நியூ இயர் 2021 முதல் நாள், அதாவது ஜனவரி 1 ஃப்ரைடே அன்னைக்கு மத்தியானம் 1:45க்கு மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. இந்த கிரவுண்டில் வச்சு நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மெட்ரிகான் ஸ்டேடியம். இது மெல்பர்னில் உள்ள ஒரு மெட்ரிகான் ஸ்டேடியம். மெல்பர்னில் உள்ள ஸ்டேடியம் மேக்ஸிமம் எல்லா ஸ்டேடியமும் ஃபுல் பேட்டிங் பிச்சாக தான் இருக்கும். அதாவது ஆஃப் சைடில் வந்து பேட்டிங் பிச் பவுண்ட்ரிஸ் வந்து ரொம்ப கிட்ட இருக்கும். அதனால வந்து பேட்ஸ்மேன் வந்து ஸ்கோர் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். முக்கியமாக ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன்ஸ்க்கு நல்ல ஃபேவராக இருக்கும் இந்த மேட்ச். அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட் நம்ம பிச்சர் போட பற்றி பார்த்துருவோம். பிச்சர் போட பார்த்தா பிச்சர் இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி பேட்ஸ்மேன்ஸ்க்கு ஃபேவராக இருக்கும் சொல்லியிருக்காங்க. அதனால் பேட்ஸ்மேனுக்கு தான் ஃபேவராக இருக்கும். அது ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பிச் வந்து நமக்கு ஒரு ஃப்ளாட் ட்ராக் கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆஃப் சைடில் வந்து ஸ்மாலாக பவுண்ட்ரிஸ் இருக்குது. முக்கியமாக ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிரவுண்டு. மெல்பர்ன் ஸ்டேடியம் ஏற்கனவே சொன்ன மெல்பர்ன் ஸ்டேடியம் எல்லா ஸ்மால் கிரவுண்டாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டாஸ் வின் பண்ணுற கேப்டன் கன்ஃபார்ம் பவுலிங் எடுக்கிறது நிறைய வாய்ப்பு. ஏன்னா சேசிங் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்மால் கிரவுண்டு ஏற்கனவே சொல்லியிருக்காங்க பேட்டிங் பிச். சரி, அதனால் எவ்வளோ ஃபஸ்ட் பேட்டிங் முடிச்ச ஒரு டீம் வந்து 190+ ஸ்கோர் போர்டில் போஸ்ட் பண்ணாலும் செகண்ட் பேட்டிங் முடிக்கிற டீம் வந்து ஈஸியாக சேஸ் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுக்காண்டி ஒரு எக்ஸாம்பிள் வச்சுருக்கேன். கடைசி இந்த கிரவுண்டில் நடந்த மேட்சோட ஸ்கோர் கார்டு அந்த ஸ்கோர்ஸ் எல்லாம் பார்த்துருவோம். கடைசி இந்த கிரவுண்டில் இந்த மேட்ச் நடந்துன்னு பார்த்தீங்கன்னா மெல்பர்ன் ஸ்டார்ஸுக்கும் சிட்னி சிக்ஸர்ஸுக்கும் நடந்து. மெல்பர்ன் ஸ்டார்ஸை பொறுத்தவரை கிளென் மேக்ஸை லீட் பண்ண டீம். அந்த டீம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், பச்சை கலர் ஜெர்சி போட்டிருப்பாங்க. சிட்னி சிக்ஸர்ஸ் வந்து கிளென் பிலிப்ஸ், ஹியூஜிஸ், அப்புறம் இந்த டான் கிறிஸ்டின், பிராத்வேட் ஆல்ரவுண்டர்ஸால் நகர்ந்துட்டு இருக்க ஒரு டீம். ரெண்டு பெஸ்ட் டீமுக்கு இடையில் நடந்த மேட்ச் தான் மெட்ரிகான் ஸ்டேடியத்தில் கடைசியாக நடந்தது. மெல்பர்ன் ஸ்டார்ஸும் மெல்பர்ன் ரெனிகேட்ஸும் ஒரே மெல்பர்னில் மெல்பர்ன் டீம் மேட்ச் நடந்தது. இந்த மேட்சை பொறுத்தவரை டாஸ் வின் பண்ணி சிட்னி சிக்ஸர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு பவுலிங் எடுத்தாங்க. அந்த பவுலிங் எடுத்தனால ஸ்டீவ் ஓகீஃப் 2 விக்கெட் எடுத்திருந்தார். ஹோல்டர் 1 விக்கெட், டோஹரிஸ் ஒரு ஃபாஸ்ட் பவுலர், அவங்க டீமோட மெயின் பவுலர், டெக்கில் வந்து செம்மையாக ப்ளே பண்ணுற ஒரு பவுலர், இவங்கெல்லாம் விக்கெட் எடுத்தாங்க. பேட்டிங் பிச்சு நான் சொன்னேன் ஏற்கனவே சொன்னாங்க. அந்த மேட்ச்சில் வந்து ஓப்பனிங் வந்து ஸ்டோனிஸ் அந்த மேட்ச்சில் இறங்கல. அதனால வந்து பென்டங்கும் பிச்சரும் மேட்ச்சில் ஓப்பனிங் இறங்கினாங்க. பென்டங் 24 ரன் அடித்தார், 2 4 ஒரு 6 அடிக்கல. அவர் அவ்வளோ லைட்டாக மேக்ஸிமம் பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கல. அவர் ஒரு சூப்பரான பிளேயர் தான், விக்கெட் கீப்பர். அவரை வெளியே எடுத்து வச்சுட்டு பூரான டீமுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து மேக்ஸில் அவங்க டீமோட கேப்டன் 71 ரன்ஸ். இல்லை தெரிஞ்ச மாதிரி தான் ஒரு ஹார்ட் ஹிட் பேட்ஸ்மேன், ஒரு பெஸ்ட்டு ஆல்ரவுண்டர்னு சொல்லலாம். 4 4 5 6 அடிச்சிருக்காரு, பெஸ்ட்டாக ப்ளே பண்ணார். அடுத்து உள்ளே கொண்டு வந்த புரான் 65 ரன்ஸ் 26 பால்ஸில், அதாவது 4.2 ஓவர்ஸில் 65 ரன்ஸ் எடுத்திருந்தார். ஆவரேஜ் வேறு லெவலில் வச்சுருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட்டில் 150 200 மேக்ஸிமம் இருக்கும். 2 4 8 6 எடுத்திருந்தார். அதில் 6 6 தொடர்ந்துன்னா ஒரே ஓவரில் அடிக்கல, விட்டு அவரோட ஸ்ட்ரைக்கில் 6 6 தொடர்ந்து அடிச்சிருந்தார். வேறு லெவல் ஒரு மேட்ச். அந்த மேட்ச்சே வேறு லெவல் இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருந்து. அடுத்து அதை தொடர்ந்து மேட்ச் ப்ளே பண்ண சிட்னி சிக்ஸர்ஸ் வந்து 194 அடித்து வின் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு பேட்டிங் முடித்த மெல்பர்ன் ஸ்டார்ஸ் வந்து 193 அடிச்சிருந்தாங்க. இவ்வளோ அடித்தாலும் செகண்ட் பேட்டிங் பிடிச்ச டீம் நான் தேவைன்னு சொன்னோம் சேசிங் பிடிச்சாங்கன்னா 194 அடித்து சிட்னி சிக்ஸர்ஸ் வின் பண்ணாங்க. அப்படி யார் அடிச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பனிங் அந்த பிலிப்ஸ் 22 ரன்ஸ் 2 4 ஒரே ஒரு 6 அடிச்சிருக்காரு. அவர் வேறு லெவல் மேக்ஸிமம். அவரும் அந்த 8 டங் மாதிரி தான் மேக்ஸிமம் பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கல. அடுத்து கேப்டன் நாக் அவரோட ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுத்துருக்காரு. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹியூஜஸ்ன்னு சொல்லலாம். அவர் 96 ரன்ஸ் அடிச்சிருக்காரு 51 பால்ஸில். ஸ்லோ ஸ்டடி இன்னிங்ஸ். அவரோட இன்னிங்ஸை பொறுத்தவரை ஸ்லோ ஸ்டடியாக தான் இருக்கும். ஆனால் வந்து அவங்களோட டீமும் ரீச் எடுத்துகிட்டு போய் அவுட்புட் கன்ஃபார்ம் கொடுப்பாரு. அவர் வந்து 7 6 அடிச்சிருக்காரு, 6 4 அடிச்சிருக்காரு. அடுத்து வந்த பிராத்வேட் அவரோட இதுக்கு 2 ஓவரில் 21 ரன் அடித்து ஒரு 4 2 6 அடித்து அவரோட பங்களிப்பும் கொடுத்துருக்காரு. பவுலிங்கை பொறுத்தவரை டீமில் வந்து ஃபாஸ்ட் பவுலர் ஹேச்சர் எல்லாத்துக்கும் தெரியும், 3 விக்கெட்ஸ் எடுத்துருக்காரு. இதில் ஆடம்சன் 2 விக்கெட், கவுட்டர் 2 விக்கெட், மேக்ஸ்வெல் பேட்டிங் 71 ரன்ஸ். அப்புறம் ஸ்பின் பவுலிங் போட்டு 1 விக்கெட்டும் எடுத்துருக்காரு. இந்த கிரவுண்டில் கடைசியாக நடந்த மேட்சை பற்றி பார்த்துட்டோம். அடுத்து 2 டீமோட பிளேயிங் 11 அந்த பிளேயர் ஸ்டேட்ஸ். இந்த பிபிஎல்ல மொத்தம் 5 மேட்ச் நடந்திருக்கு. 2 டீம் 5 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காங்க. அந்த 5 மேட்ச்லேயும் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை ஃபுல்லாக பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு பிளேயிங் 11 மெல்பர்ன் ரெனிகேட்ஸோட பிளேயிங் 11 ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஷான் மார்ஸ், ஃபின்ச், ஹார்ப்பர், ரோசோ, இதான் அந்த 4 டாப் ஆர்டர். அந்த ரோசோக்கு ரிஸ்கே ஈஸியாக கொண்டு போய் அவரோட கேப்டனாக கொண்டு போகலாம். சப்போஸ் டாப் 3 பிளேயர்ஸ் கொலாப்ஸ் ஆகிட்டா அவர் அடிப்பார். இல்லைனா டாப் 3லே மேட்சஸ் இதாக வாய்ப்பு இருக்குது. இது வெப்ஸ்டர் ஹார்வி. வெப்ஸ்டரை பொறுத்தவரை ஃபஸ்ட்டு 4 மேட்ச்சில் மாற்றி இறக்கி விட்டுருந்தாங்க. அடுத்து கடந்த லாஸ்ட் மேட்ச்சில் வந்து ஹார்வியாக இறக்கி விட்டுருந்தாங்க. எந்த பிளேயிங்லாம் அவங்க வருவாங்கன்னு சொல்ல முடியாது.
பிபிஎல்ல பொறுத்தவரை எல்லா பிளேயிங் கிளாஸும் சேஞ்ச் பண்ணிட்டே இருக்காங்க. ஸ்டெடியான பிளேயிங்லாம் எந்த டீமுக்கு மேக்ஸிமம் கொடுக்க மாட்டாங்க. எல்லா பிளேஸும் வாய்ப்பு கொடுத்து நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு 2 மேட்ச்சில் இந்த 2 பிளேயர் இல்லை, நபி அண்ட் இமாத் ஹுசைன். ஃபஸ்ட்டு 2 மேட்ச்சில் இல்லை, நபி இமாத் ஹுசைன் அடுத்தடுத்து வந்துருக்காங்க. ரெண்டு ஒரு ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்க. அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர் சுதர்லாண்ட் இருக்கார். சுதர்லாண்டை தொடர்ந்து லேலர் ஆர் சேக் எவான்ஸ். இவரும் ஃபஸ்ட்டு 2 மேட்ச்சில் இவரை தான், ஃபஸ்ட்டு 3 மேட்ச்சில் இவர் தான் இருந்தார். கடைசி 2 மேட்ச்சில் வந்து சேக் இவான்ஸ் இறக்கிருந்து எந்த பிளேயிங் லெவலில் வருவாங்கன்னு சரியாக தெரியல. லைன் ஆஃப் அனௌன்ஸ் ஆன கூட சொல்லுங்கள். ஸோ லைன் ஆஃப் அனௌன்ஸ் அப்புறம் நாங்கள் டெலிகிராம் சேனல் அப்லோட் பண்ணிடுவோம். எங்கள் டெலிகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அடுத்து உள்ள ஒரு ஸ்பின் பவுலர் ஹார்ட்ஸாக்லு. இவர் ஒரு சூப்பரான ஒரு லெக் பிரேக் ஸ்பின் பவுலர், வேறு லெவலில் ஸ்பின் பவுலிங் போடுவார். செம்மையான ஒரு யங்ஸ்டர் தான், ஆனால் அவர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்ச மாதிரி வேறு லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. ரிச்சர்ட்சனை பொறுத்தவரை அவரோட டீமோட லீடிங் ஃப்ரம் ஃப்ரண்ட் ஃபாஸ்ட் பவுலர், டெத் பவுலிங்லையும் ஸ்டார்டிங் ஆஃப் த ஓவர்லையும் வேறு லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த டீமோட பிளேயிங் லெவல்ஸ் பார்த்துருவோம். அந்த பிளேயிங் லெவலோட பிளேஸோட ஸ்டேட்ஸ் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு ஓப்பனிங்கில் வரக்கூடிய ஃபின்ச் ஷான் மாஸ் பற்றி பார்த்தோம். ஷான் மாஸை பொறுத்தவரை கடைசி 2 மேட்ச்சில் வந்து ஒரு மேட்ச் விட்டு ஆவரேஜாக பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காரு. மேக்ஸிமம் ஆவரேஜ் 30+ கிட்ட வச்சிருக்காரு. கடந்த மேட்ச்சில் நல்ல ஒரு அவுட்புட் கொடுத்துருக்காரு. 67 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. மற்ற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 3 runs 113 62. அதாவது விட்டு சில மேட்ச் அடிப்பார், சில மேட்ச் அடிக்க மாட்டார். ஒரு கெஸ்ஸிங் பிளேயர், எல்லா மேட்சும் அடித்து கொடுப்பாருன்னு சொல்ல முடியாது. அவர் இது கொடுத்து தான் அவுட்புட் கொடுத்துருக்காரு. ஃபாஸ்ட்டுக்கு 4 வாட்டி அவுட் இருக்காரு. ஸ்பின் பவுலிங்கில் 1 வாட்டி தான் அவுட்டாக இருக்காரு. கடந்த மேட்ச்சில் 1 வாட்டி தான் அவுட் ஆனார். ஃபாஸ்ட் பவுலிங்கை பொறுத்தவரை 4 வாட்டி அவுட் ஆயிருக்காரு. அவர் வீக்குன்னு சொல்லிட முடியாது. எல்லா பேட்ஸ்மேன் மேக்ஸிமம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ், அவர் வந்து ஓப்பனிங் பவுலர்னால ஓப்பனிங்கில் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் போட்டணும். ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் மேக்ஸிமம் அவுட் ஆயிருக்காரு. நெக்ஸ்ட் அந்த டீமோட கேப்டன் ஃபின்ச் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். அவரும் ஒரு ஸ்டேபிளான பெர்ஃபார்மன்ஸ் யாருக்கும் கொடுக்கறது இல்லை. அவர் டீமோட கேப்டன்சி பண்ணிட்டு இருக்காரு. நல்ல ஒரு கேப்டன்சி பண்ணுறது, ஆனால் சரியாக லீட் பண்ண மாட்டேங்காரு. அவ்வளோதான். அது மட்டும் இல்லாமல் ஆஸ்திரேலியா டீமோட கேப்டன் கன்ஃபார்ம் அவரோட டீம் பவுன்ஸ் பேக் பண்ணி டாப் 4க்குள்ளே கொண்டு வர நிறைய வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு ஒரு ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி இடையில வந்துட்டு போச்சு. அதனால் அவர் ஒரு மேட்ச் ப்ளே பண்ணாமலே இருந்தார். 12 ரன் அடிச்சிருக்காரு. 35 ரன் 39 20. ஃபாஸ்ட் பவுலிங்கில் 3 வாட்டி, ஸ்பின் பவுலிங்கில் 1 வாட்டி. அடுத்து அந்த டீமோட விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன். இந்த சீசனோட ஸ்டார்டிங்கில் இவரை பார்க்கும்போது இவர் வந்து கன்ஃபார்ம் வந்து அந்த டோர்னமெண்ட்லேயே ஒரு பெஸ்ட்டு பேட்ஸ்மேனாக ஹை ரன் ஸ்கோர் பேட்ஸ்மேனாக வர நிறைய வாய்ப்பு இருக்குன்னு நம்புவோம். ஆனால் போக அவரோட பெர்ஃபார்மன்ஸ் குறைஞ்சிட்டே வந்துச்சு. 18 8 66 ஒரு மேட்ச் தான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். இந்த மேட்ச்சில் மேன் ஆஃப் தி மேட்ச் அடி ஜெயிச்சு கொடுத்தாரு. 1 ரவுண்டில் வரனால இவரோட ஃபார்ம் இப்போவும் யூஸ் பண்ணிட மாட்டார். கொஞ்சம் ஃபார்மை பவுன்ஸ் பேக் பண்ணி இவரும் கொண்டு வர நிறைய வாய்ப்பு இருக்குது. ஃபாஸ்ட்டில் 2 வாட்டி, ஸ்பின்னில் 2 வாட்டி அவுட் ஆயிருக்காரு. ஏற்கனவே சொன்ன மாதிரி ரோசோ இவர் வந்து சூப்பரான ஒரு பிளேயர். இவருக்கு சான்ஸ் அவ்வளோ கிடைக்காது. சப்போஸ் டாப் 3 ஸ்டார்ஸ் ஆச்சுன்னா ரோசோ லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். அவரை பொறுத்தவரை வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் 4th பேட்டிங் வரனால வாய்ப்பு கிடைக்காது. டாப்போட கொலாப்ஸ்னாலும் வாய்ப்பு கிடைக்கும். அப்போ வந்து நீங்கள் அவரை ரிஸ்கியாக கொண்டு போனீங்கன்னா கெஸ் பண்ணி ரிஸ்கியாக இருக்கும். கன்ஃபார்ம் லாஸ் ஆச்சுன்னா கன்ஃபார்ம் லாஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் அவர் அடித்து இது பண்ணால் பாயிண்ட்ஸ் நிறைய வர வாய்ப்பு இருக்குது. நம்ம ஜிஎல்லும் வின் பண்ணலாம். அடுத்து அந்த டீம் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெப்ஸ்டர் அவர் வந்து இறங்க வர மாட்டாரான்னு தெரியல. ஹார்வி கடந்த மேட்ச்சில் தான் ப்ளே பண்ணார். கடந்த மேட்ச்சில் வந்து 8 ரன் அடிச்சிருந்தார். ஸ்பின் பவுலிங்கில் அவுட்டாக இருந்தார். அவர் ஸ்டேட்ஸ் இதில் இன்க்ளூட் பண்ணல. ஒரு மேட்ச் தான் ப்ளே பண்ணாங்களா. இந்த 2 பேரில் யார் வருவான்னு சொல்ல முடியாது. வெப்ஸ்டரை பொறுத்தவரை ஒரு குட் ஃபாஸ்ட் பவுலிங் போடுவார். ஒரு பெஸ்ட் ஆல்ரவுண்டரும் கூட சொல்லலாம். நல்ல பேட்டிங்கும் ஆடுவார். அடுத்து அந்த டீமோட ஒரு வகையான ஸ்பின் பவுலர் ஆல்ரவுண்டர் இவர் வந்து முகமது நபி. ஸ்டார்டிங்கில் 2 மேட்ச் ப்ளே பண்ணலாம். அடுத்து 3 மேட்ச் ப்ளே பண்ணார். அந்த 3 மேட்ச்லேயும் 3 ஓவர்ஸ் மேலே அவர் போடலை. போடுறதுக்கு முன்னாடி அவர் ரொம்ப எக்கனாமி கூடி போனால 3 ஓவர்ஸ் மேலே அவர் போட விடலை. இவரும் அவர் பவுன்ஸ் பேக் பண்ணி ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தான். நல்ல பெர்ஃபார்ம் பண்ணார். கடந்த மேட்ச்சில் 2 விக்கெட் 1 விக்கெட் 0 விக்கெட்ஸ். 3 மேட்ச்சில் மொத்தம் 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அடுத்து இமாத் ஹுசைன் ஃபஸ்ட்டு 3 மேட்ச்சில் வரல. அடுத்த 2 மேட்ச் இறக்கி விட்டாங்க. 2 மேட்ச்லேயும் இவரும் அந்த மாதிரி தான் 3 ஓவர்ஸ் மேலே பெர்ஃபார்ம் பண்ணல. 3 ஓவர்ஸ் மேலே போடலை. அதனால் அவருக்கு வாய்ப்பு கிடைக்கல. கடந்த மேட்ச்சில் 2 விக்கெட் எடுத்து கொடுத்துருந்தாரு. இந்த 2 பிளேயர்ஸை பொறுத்தவரை மேக்ஸிமம் 4 ஓவர்ஸ் போடக்கூடிய ஒரு பொட்டன்ஷியல் உள்ள பவுலர்ஸ் தான். ஆனால் அந்த டீமில் வந்து மித்த பவுலர்ஸ் இருக்கிறதுனால 3 ஓவர்ஸ் கிட்ட தான் அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கி. அடுத்து அந்த டீமோட ஒன் ஆஃப் த ஃபாஸ்ட் பவுலர் சுவிட்சர்லாண்ட். இவர் கடந்த 2 மேட்ச்சில் 1 விக்கெட் எடுத்திருந்தாரு. ஃபஸ்ட்டு 2 மேட்ச் இவரும் ப்ளே பண்ணல. இவருக்கு மேக்ஸிமம் கன்ஃபார்ம் 4 ஓவர் கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அடுத்து அந்த டீமோட இன்னொரு ஃபாஸ்ட் பவுலர் 3 ஃபாஸ்ட் பவுலர் இவரும் ஒரு வகையான ஃபாஸ்ட் பவுலர் லேலர். கடந்த 2 மேட்ச் வரல. அந்த 2 மேட்ச் சேக் இவான்ஸ் வந்துருந்தார். அவர் வந்து இந்த மேட்ச்சில் ஒரு மேட்ச்சில் 1 விக்கெட், இன்னொரு மேட்ச்சில் விக்கெட் எடுக்காமல் இருந்தார். அவர் வந்து ஒரு யங்ஸ்டர். அவருக்கு திருப்பி வாய்ப்பு கிடைக்கும்போது தெரியாது. லேலர் வந்து இன்ஜுரி அப்படினால அவர் கடந்த 2 மேட்ச் ப்ளே பண்ணல. இந்த மேட்ச் இறங்குவாரான்னு தெரியாது. இறங்குன்னா டெலிகிராமில் அப்டேட் பண்ணுவோம்.
இறங்கின எல்லா மேட்ச்லேயும் ஃபஸ்ட்டு மேட்ச்சில் 4 விக்கெட், அடுத்த 1 விக்கெட், அடுத்த 1 விக்கெட், மொத்தம் 3 மேட்ச்லேயே 6 விக்கெட் எடுத்து கொடுத்துருந்தாரு. அவர் இன்ஜுரினால தான் டீம் விட்டு வெளில போனார். மற்றபடி ப்ளே பண்ணாலும் டீம் விட்டு வெளில போகல. எல்லா மேட்ச்லேயும் விக்கெட் எடுத்ததுனால ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்குது. அடுத்து அந்த டீம் ஒரு யங்ஸ்டர் ஹாட்ஸ்டாரில் ஒரு லெக் பிரேக் பவுலர் வேறு லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. கடந்த எல்லா மேட்ச்லையும் மேக்ஸிமம் விக்கெட் எடுத்துருக்காரு. ஒரு மேட்ச்சில் மட்டும் அவர் இறக்கல. மற்றபடி எல்லா மேட்ச்லையும் ஒரு ஆவரேஜாக 1 விக்கெட் எடுத்திருக்காரு. ஒரு மேட்ச்சில் 2 விக்கெட், 2 விக்கெட் ஆவரேஜாக பார்த்தா கூட 1.47 வச்சுருக்காரு. அடுத்து அந்த டீமோட மெயின் ஃபாஸ்ட் பவுலர் டெத் பவுலிங்கில் செம்மையாக போட்டுட்டு ஒரு பவுலர் அந்த டீமை லீட் பண்ணிட்டு இருக்கு. இன்னொரு வேறு லெவல் பவுலர் 2 விக்கெட், 1 விக்கெட், 3 விக்கெட் வேறு லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. இவர் டெத் பவுலிங்கே மேக்ஸிமம் இவர் ரொம்ப எக்கனாமியாக இருக்கார். 4.7 தான் வச்சுருக்காரு. அவரோட எக்கனாமி அதாவது கடைசி 4 ஓவரில் அவர் போடுற ஓவர்ஸில் பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே 5 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காரு. 5 மேட்ச்சில் 9 விக்கெட் எடுத்திருக்காரு. அவங்க டீமோட ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு பவுலர்ஸ்னு சொல்லலாம் கேன் ரிச்சர்ட்சன். அடுத்த டீம் சிட்னி தண்டர்ஸோட பிளேயிங் 11 பிளேயர் ஸ்டேட்ஸ் பிபிஎல் 10. அதாவது இந்த சீசன் நம்ம 5 மேட்ச், அந்த 5 மேட்ச்சில் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு இந்த டீமை பொறுத்தவரை கவாஜும் ஹேல்ஸும் ஓப்பன் பண்ணுவாங்க. ஃபெர்குசன், ஒலிவர் டேவிஸ் மொத்தம் 4 பேர் டாப் ஆர்டர் இருக்காங்க. அவங்க டீமோட ஹோல்ட் கீப்பர் சாம் பில்லிங்ஸ் இன்ஜுரினால அவர் உள்ளே வராமல் இருந்தார். அது வரைக்கும் ஹோல்ட் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தார். சாம் பில்லிங்ஸ் உள்ளே வந்ததுனால ஹோல்ட் அந்த டீம் விட்டு இல்லை நீக்கி வச்சுட்டாங்க. அடுத்து சாம் பில்லிங்ஸை பொறுத்தவரை 5th பொசிஷன் போட்டிருக்காங்க. கடந்த மேட்ச்சில் 5th பொசிஷன் தான் வந்தார். ஆனால் ஒலிவர் டேவிஸ் ஒரு ஹார்ட் ஹிட்டிங் பேட்ஸ்மேன். அவர் கீழே வச்சுட்டு சாம் பில்லிங்ஸை ப்ரொமோட் பண்ணி மேலே கொண்டு வர வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்து சாம்ஸ் கட்டிங் க்ரீன் 3 ஆல்ரவுண்டர்ஸ், அப்புறம் 2 ஸ்பின், 2 ஃபாஸ்ட்டு, 1 ஸ்பின் பவுலர் இருக்கார் அந்த டீமில். சனகா, மில், ட்ரீமேன், கிறிஸ்கின், சாம்ஸ் கட்டிங் 3 ஆல்ரவுண்டிங் பேட்ஸ்மேன்ஸ். அடுத்து அந்த டீமில் உள்ள எல்லா பிளேயர்ஸோட ஸ்டேட்ஸை பற்றி பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு உஸ்மான் கவாஜாவோட ஸ்டேட்ஸை பார்த்தோம். அவரை பொறுத்தவரை ஓப்பனிங் ஹேல்ஸோட வராது. ஹேல்ஸ் ஒரு ஹார்ட் ஹிட்டிங் பேட்ஸ்மேன். அவர் ஸ்டார்டிங்கில் பவர் பிளே ஃபஸ்ட்டு 4 ஓவர்ஸில் மேக்ஸிமம் ரன்ஸை கொண்டு வரனால இவர் அவருக்கு மேக்ஸிமம் ஸ்ட்ரைக் கிடைக்காது. அவர் ஸ்ட்ரைக் கிடச்சாலும் ஹேல்ஸுக்கு தான் ஸ்ட்ரைக் கொடுக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. இவர் ஒரு ரொட்டேட் பண்ணி ஆடுற ஒரு பேட்ஸ்மேன். அதனால் இவர் சிங்கிள் வச்சு ஹேல்ஸே வச்சு கொடுப்பாரு. கடந்த மேட்ச் 32 ரன், 31 ரன், 24 ரன், 17, 7 ஃபாஸ்ட்டு 5 மேட்ச்சில் 5 வாட்டி ஃபாஸ்ட்டில் தான் அவுட்டாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஓப்பனிங் வரனால ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் அவுட்டாக நிறைய வாய்ப்பு இருக்குது. ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் எல்லா தெரியும் தான் ஆவரேஜாக 25+ வச்சுருக்காரு அவரோட ஸ்கோரில். அடுத்து அவர் கூட அப்போனோட ஸ்ட்ரைக் வர அலெக்ஸ் ஹேல்ஸ் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். எல்லாத்துலேயும் இங்கிலாந்து பிளேயர். இங்கிலாந்து டீமோட ஓப்பனிங் பண்ணிட்டு இருந்தார். நிறைய ஓப்பனர்ஸ் வந்தனால அவர் டீம் விட்டு நகர்த்தப்பட்டார். கடந்த மேட்ச்சில் 71 ரன், 35, 2 வாட்டி டக் அவுட் ஆகிருக்காரு. 46, 71 இவரோட பெர்ஃபார்மன்ஸில் வேறு லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. செம்மையான பேட்ஸ்மேன். ஆவரேஜ் 40+ கிட்ட வச்சுருக்காரு. எல்லா மேட்ச்சும் பெர்ஃபார்ம் பண்ணுவார்னு சொல்ல முடியாது. சில மேட்ச் டக் அவுட் ஆகிருக்காரு. மற்றபடி 35, 71 ரன்ஸ்லாம் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஃபாஸ்ட்டில் 3 வாட்டி, ஸ்பின்னில் 2 வாட்டி அவுட் ஆகிருக்காரு. அப்புறம் அவங்க டீமோட ஃபெர்குசன் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ப்ளே பண்ணுற ஒரு பேட்ஸ்மேன். இவரும் உஸ்மான் கவாஜா மாதிரி ஒரு ரொட்டேட் பண்ணி ஆடுற பிளேயர் தான். ஒரு கடைசி ஒரு 6 ஓவர்ஸோ 60 ரன்ஸோ 54 ரன்ஸோ இருந்ததுன்னா அவர் அவரோட டீமை லீட் பண்ணி கொண்டு போய் ஜெயிச்சு வச்சு கொடுக்கக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் தான். கடந்த மேட்ச்சில் ஒரு 50 போட்டிருக்காரு. 31, 61 ஒரு வாட்டி டக் அவுட் ஆகிருக்காரு. 54 ரன்ஸ், ஃபாஸ்ட்டில் 3 வாட்டி, ஸ்பின்னில் 1 வாட்டி. அதாவது பார்த்தீங்கன்னா அவர் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்கள் டீமோட கேப்டனோட ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து நல்லா ப்ளே பண்ணியிருக்காரு. ஆவரேஜ் 35+ வச்சுருக்காரு. நல்ல பிளேயர் தான். ரொட்டேட் பண்ணி ஆடி கடைசி நேரத்தில் ஹிட் பண்ணி அடித்து அவங்க டீமை லீட் பண்ணி கொண்டு போக நிறைய வாய்ப்பு இருக்குது. அடுத்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒலிவர் டேவிஸ் ஒரு ஹார்ட் ஹிட்டிங் பேட்ஸ்மேன். மெல்பர்ன் ஸ்டார்ஸ்க்கு எதிராக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். ஸ்டார்டிங் 2 மேட்ச் அவரை இறக்காமல் இருந்தாங்க. அந்த 5th பொசிஷனுக்கு தான் அவங்க டீமில் ஆள் இல்லாதனால சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கும்போது ஒலிவர் டேவிஸ் இவர் வந்தார். அடுத்து இந்த கடந்த மேட்ச் சாம் பில்லிங்ஸ் மேலே இறக்காமல் 5th பொசிஷனில் இறக்கியிருப்பாங்க. ஆனால் ஒலிவர் டேவிஸ் ஒரு ஹார்ட் ஹிட்டிங் பேட்ஸ்மேன். சாம் பில்லிங்ஸ் ரொட்டேட் பண்ணி ஆடுற பேட்ஸ்மேன். சாம் பில்லிங்ஸ் மேலே ப்ரொமோட் பண்ணிட்டு இவர் டிப்ரமோட் பண்ணி ஒரு ஹார்ட் ஹிட்டிங் செக்ஷனில் வைக்கலாம். ஏன் வைக்க மாட்டேங்கன்னு பார்த்தீங்கன்னா கீழே 3 ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்க. அதை நம்பி தான் வைக்காமல் இருக்காங்க. 4th பொசிஷனில் டேவிஸ் வரலாம். 5th பொசிஷனில் அவங்க தான் வந்தாலும். கடைசி மேட்ச்சில் 2 ரன், 48, 36 ஃபஸ்ட் 2 மேட்ச் ஆடலாம். ஸ்பின் ஃபாஸ்ட்டில் விக்கெட் ஆகியிருக்காரு. 48 ரன். அந்த இது எத்தனை பால்னு பார்த்தீங்கன்னா 18 பாட்டில் அடித்தாருன்னு பார்த்தீங்கன்னா 18 பாலோ 19 பாலோ அடிச்சிருந்தாரு. ஒரு ஹார்ட் ஹிட்டிங் மேட்ச்சும் நல்ல பிளேயர். அடுத்து அந்த டீமோட மெயின் பவுலர், மெயின் பேட்ஸ்மேன் கூட சொல்லலாம். ஃபஸ்ட்டு கடந்த மேட்ச்சில் 9 ரன்னு 1 விக்கெட் எடுத்திருக்காரு. அதுக்கு அந்த மேட்ச் 22 ரன் அடிச்சிருக்காரு, 1 விக்கெட் எடுத்திருக்காரு. அது பேட்டிங் கிடைக்கல, 1 விக்கெட்டு. அப்புறம் 65 ரன் 2 விக்கெட்டு, டக் அவுட்டு 2 விக்கெட். ஆவரேஜாக 4 ஓவர்ஸ் போடுற மேக்ஸிமமான பிளேயர் இவர் தான். செம்மையாக ப்ளே பண்ணிட்டுருக்காங்க. அவங்க டீமோட ஸ்டார்டிங் ஆஃப் த ஓவர் பவர் பிளேக்குள்ளேயும் போட்டு கொடுப்பாரு, கடைசி டெத் ஓவர்ஸ்லையும் போட்டு கொடுக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. சூப்பராக அந்த டீம் போன வாட்டி ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் ஆஃப் தி டோர்னமெண்ட் அவர் தான்.
வேறு லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஐபிஎல்ல தான் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இல்லையே தவிர இந்த சீசன்லேயும் வேறு லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஆல்ரவுண்டிங் அந்த டீமோட பெஸ்ட்டு ஆல்ரவுண்டிங் பொசிஷனில் அவர் எடுத்து ஆடுறாரு. அவருக்கு கம்பெனி கொடுக்கிற 2 ஆல்ரவுண்டர்ஸ் வந்து கட்டிங் ஒரு தடவை ஒரு ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் பாஸ் பவுலிங் போடுவார். அப்பப்போ டீமோட எப்போ மாதிரி இதை பேட்ஸ்மேன் ஏதோ ஓவர்ஸ் வந்து ரன்ஸ் அதிகமாக போனால் தான் இவருக்கு ஓவர்ஸ் கிடைக்கும். 2 ஓவர் வரைக்கும் போடுவார். நல்லா போட்டால் 2 அல்லது 3 ஓவர் வரைக்கும் சில மேட்ச் ஓவரே கிடைக்காம போகும். 20 ரன் அடிச்சிருக்காரு. அந்த மேட்ச்லேயே பவுலிங் போட்டிருக்காரு. அந்த விக்கெட் ஒன்றும் கிடைக்கல. அடுத்த மேட்ச் வந்து டக் அவுட் ஆகிருக்காரு. பவுலிங்கும் கிடைக்கல. அடுத்து 29 ரன் 1 விக்கெட், 29 ரன் 1 விக்கெட் எடுக்கல, 2 ரன் 1 விக்கெட்டும் எடுக்கல. கடந்த 5 மேட்ச் வர பெர்ஃபார்மன்ஸ் அவருக்கு இதுதான். அடுத்து கிறிஸ் கிரீன் அந்த டீமோட ஒரு ஆல்ரவுண்டர்னு சொல்ல முடியாது, பவுலிங் ஆல்ரவுண்டர்னு சொல்லலாம். கடந்த மேட்ச் 4 விக்கெட், 2 விக்கெட், 1 விக்கெட், அப்போ வரல 2 விக்கெட். அடுத்து அந்த டீமில் கடந்த மேட்ச் உள்ள வந்திருக்க ஒரு கீப்பிங் பேட்ஸ்மேன் சாம் பில்லிங்ஸ். கடந்த மேட்ச் 6 ரன் அடிச்சுங்க. ஃபஸ்ட் ஸ்டார்டிங் 3 மேட்ச் ஒரு ஆடல வந்து எல்லாத்துலையும் கடந்த மேட்ச் 6 ரன் அடிச்சு பின் அவர் கிடையாது. அவருக்கு வாய்ப்பு எடுக்க ஸ்டார்டிங் மட்டும் பேட்ஸ்மேன்ஸே எல்லாரும் பெர்ஃபார்ம் பண்ணால் அவருக்கு வாய்ப்பு கிடைக்கல. அடுத்து நடந்த மேட்ச்சில் வந்து ட்ரீமேன் ஒரு ஃபாஸ்ட் பவுலர். இது யாருக்கு பதிலாக வந்தாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாஸ்ட் பவுலர் இருந்தார். அவர் யாருன்னா டாக்லேட்னு ஒரு ஃபாஸ்ட் பவுலர் இருந்தார். அவர் ஃபஸ்ட்டு 3 மேட்ச் ஆடினார். பெர்ஃபார்மன்ஸ் இல்லைனால டீம் மட்டும் எடுத்துருக்காங்களா சரியாக தெரில. கடந்த மேட்ச்சில் அவர் போட்டு 2 விக்கெட் எடுத்திருக்காரு. பெர்சன்டேஜ் லோவாக தான் இவர் பிக் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் வந்து இவரை பிக் பண்ணி கொண்டு போனீங்கன்னா விக்கெட் எடுப்பார். ஆனால் எக்கனாமி குறவாக இருக்காது. எக்கனாமி 10+ தான் வச்சுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அடுத்த ஆடமில் எல்லா மேட்சும் ஆவரேஜாக தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஏதாவது ஒரு மேட்ச் தான் பெர்ஃபார்ம் பண்ணி கொடுக்காரு. மற்றபடி ஆல் ஓவர்ஸ் கன்ஃபார்ம் அவர் போடுவார். அவங்க டீமோட ஒன் ஆஃப் த ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அவர் தான். அடுத்த அந்த டீமோட மெயின் லெக் பிரேக் ஸ்பின் போலர் ஒரு யங்ஸ்டர் சனங்கா. அவர் வந்து 2 விக்கெட், 4 விக்கெட், 1 விக்கெட், 0 விக்கெட், 2 விக்கெட் மேக்ஸிமம் 4 ஓவர் போட்டு வேறு லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. கடந்த 2 மேட்ச் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 டீமோட கடைசி பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா மெல்பர்ன் ரெனிகேட்ஸ் ஃபஸ்ட் மேட்ச் மட்டும் தான் வின் பண்ணியிருந்தாங்க. மற்ற எல்லா மேட்ச்சும் கடந்த 3 மேட்ச் லாஸ்ட் மேட்ச் 4 மேட்ச் லாஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் சிட்னி தண்டர் அதுக்கு ஆப்போசிட் ஃபஸ்ட் மேட்ச் மட்டும் தான் லாஸ் பண்ணாங்க. கடந்த 4 மேட்ச் பேக் டு பேக் வின் பண்ணி 75% வின் ஸ்ட்ரைக்கும் மெல்பர்ன் ரெனிகேட்ஸ் 25% தான் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு என்னோட ட்ரீம் 11 டீமை பார்த்தோம். ட்ரீம் 11 டீமை பொறுத்தவரை நான் வந்து விக்கெட் கீப்பரில் 2, பேட்ஸ்மேன் 3, ஆல்ரவுண்டர் 3, பவுலர்ஸ் 3 இந்த ஃபார்மேட் தான் கொண்டு போயிருக்கேன். விக்கெட் கீப்பர்ஸை பொறுத்தவரை சாம் பில்லிங்ஸ் அண்ட் ஹார்ப்பர் கொண்டு போயிருக்கேன். சாம் பில்லிங்ஸ் வந்து இந்த மேட்ச் ப்ரொமோட் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்குது. 4th பொசிஷனில் வந்து அவர் ஆடுவார். அவருக்கு நான் விசி கூட வச்சுருக்கேன். அடுத்து ரெனிகேட்ஸ் டீமோட 4th அதாவது ஒன் டவுன் பிளேயர் நான் பிக் பண்ணியிருக்கேன். அடுத்து ஹேல்ஸ், ஃபெர்குசன், ஃபின்ச்சுக்கிட்ட நான் ஏன் கரெக்டாக சொல்லிச்சுன்னா அவர் ஒரு டீமை திருப்பி அவரோட ஃபார்மை திருப்பி கொண்டு வந்தால் ஒரு மேட்சை வின் பண்ணி கொடுக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்புறம் ஸ்டாம்ஸ், டேவிஸ், நபி, சாங்கா, ஹார்சாகு, ரிச்சர்ட்சன் இந்த எல்லாம் 11 பேசி பிடிச்சிருக்கேன். இதுதான் என்னோட டீம். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே வரும். இன்னொரு ப்ரெடிக்ஷன் வீடியோ 24வது மேட்ச் பிரிஸ்பன் ஹீட்டுக்கும் சிட்னி சிக்ஸர்ஸும் நம்மளோட மேட்சோட ப்ரெடிக்ஷன் வீடியோ வந்து அந்த மேட்ச் நடக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி முன்னாள் வந்து மேட்ச் வீடியோ வந்துடும். இந்த வீடியோ பிடிச்சினா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அந்த இன்னொரு போடக்கூடிய விஷயம் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோ முடியுது. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.